இல்லை என்றால் இது தொடர்ந்து மரபு வழியாக தொடர்ந்து இது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். எனவே தயவு கூர்ந்து இதை நீங்கள் நீக்க வேண்டும் என்பதுதான் மரபு. அதை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு கழகத்தின் பொதுச் செயலாளர் இது மரபிலே இருப்பது ஒன்று. நீங்கள் இதுபோன்ற மரபுகள் இதற்கு முன்னாலே சட்டமன்றத்தில் நடந்திருக்கிறது. நீங்க எதிர்கட்சி தலைவர் பேசுற போது நாங்க அமைதியை கேட்டோம். நாங்க பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இது சட்டமன்ற மரபில் இடம்பெற்றிருக்கிற ஒன்று. ஏனென்று சொன்னால் இது போன்ற மரபுகள் எங்களால் எடுத்து காட்ட முடியும். ஆகவே தங்களுடைய கழகத்தின் தலைவர்களை, பொதுச் செயலாளர்களை எந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த கட்சியை சார்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற போது அவர்களை வாழ்த்தி பேசுவது வழக்கம். ஆகவே இது நடைமுறையில் இருந்திருக்கிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நான் அவை முன்னவர் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களுடைய கட்சி தலைவர்களை பற்றி, அவர்களுக்கு பிடித்த தலைவர்களை பற்றி பேசுவதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் நீதிமன்றத்தை பற்றியே இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி நீங்கள் பேசுவதற்கு அனுமதி தருவதில்லை. ஆனால் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவரை பற்றி இங்க பேசி பதிவு செய்வது எப்படி முறை ஆகும்? இதுதான் என்னுடைய கேள்வி. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வழக்கிலே தண்டனை பெற்றவர் தேர்தலில் நிற்கலாம். இது விதிமுறையில் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட விதிமுறைகள் தேர்தல் ஆணையத்திலே இருக்கின்ற போது சட்டமன்றத்திலே பேசுவது தவறில்லை. ஏற்கனவே